குரூப் 4 தமிழ் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இரு பொருள் தரும் சொற்கள் பார்த்தோம். 2 பொருள் தர ஒரே சொல் பார்த்துருக்கோம். அதுலேயே அதிகமாக 2 பொருளுக்கு மேலே அதிகமாக வர்றது தான் பல பொருள் தரும் ஒரு சொல். ஓகேங்களா? இதில் தான் ஒரு சொல் பல பொருள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சொல் பல பொருள்னாலும் ஒன்று தான், பல பொருள் தரும் ஒரு சொல்னாலும் ஒன்று தான். ஓகே, இதில் தலை தலை அப்படின்னா மரமும் தலையும். இந்த ஒரே வார்த்தையை தான் நம்ம ஒரு சொல்ல தான் நம்ம நிறைய பக்கம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பொருள் வந்து வேறு வேறையாக இருக்கும். இப்போ மரமும் தலையும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்போது இலை சொல்லணும்னா செடி கொடியில் வர இலை வருதுல, அந்த இலையை தான் நம்ம இந்த மரமும் தலையும் இந்த தலை அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த தலை. அடுத்து தலையா வெப்பம் தலைக்கவும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த தலை அப்படிங்கிறதோட பொருள் என்ன வருதுன்னா கூடுதல் குறைதல்ங்கிற மீனிங்கில் வருது. தலையா வெப்பம் குறையவே குறையாத வெப்பம் குறையவும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறையவே குறையாத வெப்பம் குறையணும் அப்படின்னு சொல்கிறது. தலையா வெப்பம் தலைக்கவும். நாடு தலைக்க நாடு தலைக்க வளர்க இந்த தலைக்க வந்து கூடுறது. நாடு தலைக்க இந்த தலை வந்து வளர்க. சேலையை தலைய உடுத்தினாள் அப்படின்னா தலைனா கீழே தரை உரசிட்டு தாழ படியுமாறு அப்படிங்கிற ஒரு 4 மீனிங்கில் இந்த தலை அப்படிங்கிற ஒரு சொல் 4 பொருட்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து 6 இது இரு பொருள்லையும் வருது, பல பொருள்லையும் வருது. ஒரு நம்பர் வருது. நதி ரிவரில் சொல்லலாம், ஆறு சொல்லலாம், தண்ணி பயில அந்த நதி. வழி ஒரு வழிப்பாதைக்கு ஆறு சொல்லலாம். தனி ஆறுதல் அளிக்கிறோம், தனிந்து போங்க, ஆறி போகட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தனி. அடுத்து பச்சையில் பாருங்கள். பச்சைக்கு பசுமை, இளமை, அழகு, செழிப்பு, நிறம், குளிர்ச்சி, வெளிப்படை இந்த பொருட்கள்லாம் வருது. எப்படி யூஸ் பண்ணுறோம்னா பச்சை குழந்தை. பச்சை குழந்தைனா இளமை, இந்த இளமை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இளங்குழந்தை. பச்சை பயிர் அப்படின்னா பசுமையான பயிர். பச்சை பொய் அப்படிங்கிறது முழு பொய். எங்களை வெளிப்படைன்னு சொல்லலாம். பச்சை பொய்க்கு வெளிப்படைன்னு சொல்லலாம், முழு பொய். இந்த பச்சை பொய் அப்படின்னு சொல்கிறதுல முழுசாக பொய் பேசுகிறானே அப்படின்னு சொல்கிறோம். பச்சை பொய் பேசுகிறானேன்னா முழு பொய் அப்படின்னு அர்த்தம். பச்சை தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த தண்ணீர், இது குளிர்ச்சி. இந்த பச்சைக்கு குளிர்ச்சிங்கிறது பொருள். பச்சை மண் அப்படிங்கிறது, இந்த பச்சை அப்படிங்கிறது இந்த ஈரப்பதத்துடன் உள்ள மண். அதை இது வந்து இளமைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மண் அப்படிங்கிறது இளமையான மண் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த களிமண் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும்போது பச்சை மண் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்களை சொல்கிறோம் இல்லையா, பச்சை மண்ணுப்பா அந்த குழந்தை அப்படின்னு. அந்த மண் வந்து களிமண் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அந்த மாதிரி தான் வரும். அது மாதிரி தான் குழந்தை நம்ம என்ன பார்க்குறாங்களோ அது மாதிரி வளருங்கிறதுக்காக தான் பச்சை மண் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதழ். இதழ்ங்கிற பொருள் பாருங்க. பூவோட இதழ்கள் இருக்குல்ல, அதையும் நம்ம இதழ்னு சொல்கிறோம். உதடுகளையும் இதழ்னு சொல்கிறோம். கண் இமையை இதழ்னு சொல்கிறோம். பனை ஏடு, பனை மரத்தில் இருக்க அந்த ஏடுகளை வந்து இதழ்னு சொல்கிறோம். நாளிதழ் நம்ம நியூஸ் பேப்பருக்கும் இதழ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இந்த பல பொருட்களில் இந்த இதழ்ங்கிற சொல்லை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வலைனா சங்கு, புற்று, எறும்பு புற்று, பாம்பு புற்று இருக்குல்லையோ அந்த புற்று. வலை இந்த நடுவில் வர்றது. இந்த வளையல் இந்த ரவுண்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த வளைதல். இப்போ 3 பொருட்களில் வருது. அடுத்து அணினா என்னது? அணிதல்னா நகை அணிதல், போட்டுக்கொள்ளுதல், உடையை அணிதல், அந்த அணிதல். அடுத்து அழகு. அணினா அழகுங்கிற பொருள் இருக்குது. வரிசை, அணியாக இருங்க, வரிசையில் வந்து நிற்கிறாங்க. பிரிவு, ஒரு டீம், ஒரு குழுவுக்கும் நம்ம அணி அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறோம். அகம்னா உள்ளம், வீடு, இடம். அகம்னாலே உள்ளே இருக்கிறது. அப்போ அந்த வகையில் பொருட்கள் வருது. உள்ளம் நம்ம மனது உள்ளே இருக்கிறது, வீடு உள்ளே இருக்கிறது, இடம் ஒரு இடத்தை சொல்கிறோம். திங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதம்லேயும் வரும், கிழமை யூஸ் பண்ணுறோம். சந்திரன் நிலாவை யூஸ் பண்ணுறோம். மாதத்துக்கு பதிலாக திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரு பொருளில் வரும்போது இந்த 3ல் எதை 2 வேணாலும் கொடுக்கலாம். இரு பொருளும் பல பொருளும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து 9th பாருங்கள். திரு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து மேன்மை, ஒரு மேன்மை, நம்ம திருக்குறள் அப்படிங்கிற மேன்மைக்காக ஒருத்தரை திரு அப்படின்னு மதிப்பு மரியாதைக்காக கொடுக்கறது
இது மேன்மையும் மரியாதை அடைமொழி இது ரெண்டும் ஒரே இதில் தான் வரும். நம்மளுக்கு என்ன ஆப்ஷனில் வருதோ அதை வச்சு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். திரு அப்படிங்கிறது. அடுத்து லட்சுமி திருமகள். ஓகே, திருமகளுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், திரு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். செல்வம் பணம் காசு செல்வம், அந்த செல்வத்துக்கும் திரு அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறோம். கடி அப்படின்னா கடி மலர் அப்படிங்கும்போது மனம். இந்த கடி அப்படிங்கிறதுக்கு வாசனை மனம் மனமிக்க மலர் அப்படிங்கிற பொருளில் வருது. இங்கே கடிநகர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இந்த சொல் வந்து காவல் மிக்க நகர்னு வருது. கடி அப்படின்னா காவல்ங்கிறது ஒரு பொருள், மனம்ங்கிற பொருள் இருக்குது, காவல்ங்கிற பொருள் இருக்குது, விரைவு. கடி விடிதும் விடுதும் கடி விடுதும் அப்படின்னா விரைவாக போங்க, சீக்கிரமாக விடுங்க, அந்த மாதிரி சொல்கிறது விரைவு. கடி நுனி அப்படின்னா கூர்மை, கூர்மையான நுனி. இந்த 4 பொருட்களில் கடிங்கிற சொல்லை யூஸ் பண்ணுறோம். அடுத்து மா. மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குது பாருங்கள். மா அப்படிங்கிறத மரம்ங்கிற இடத்து மா மரம் அப்படின்னு சொல்லலாம். விலங்கு, மா அப்படிங்கிறத விலங்குன்னு சொல்கிறாங்க. பெரியன்னு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 12 பொருட்கள் இருக்குது. பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், பண்டு. இந்த மாதிரி பல பொருட்களில் மாங்கிற சொல்ல யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்க்கலாம்.